ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளின் ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களின் சிக்கல்களை தீர்க்க நாட்டிலேயே முதல் முறையாக காஃபி வித் கண்ட்ரோலர் என்ற புதிய திட்டத்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் செயல்படுத்துகிறது. பென்ஷனர்கள் அவங்களுடைய டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்ல அவங்களுடைய ஒய்ஃப் பேரும் தப்பா இருக்கும், ஆதார் கார்டுல ஒரு சின்ன எழுத்து மாறி இருக்கும், அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா வெறும் அந்த பென்ஷன் பேப்பர்ல வருஷம் மட்டும் கொடுத்திருப்பாங்க, மாசம் தேதி இருக்காது. ஆனா ஆதார்ல மாசம் தேதி இருக்கும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த விடைகள் இல்லாம பென்ஷன்கள் ஸ்டாப் ஆயிருது. சோ அந்த பிரச்சனைகள்லாம் அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தொடங்கப்பட்டதான் இந்த காஃபி வித் கண்ட்ரோலர் வித் டிஃபென்ஸ் பென்ஷனர் அப்படின்னு சொல்லி. இதுல நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா, ஒவ்வொரு வாரமும் மண்டே 11 AM இந்த டிஃபென்ஸ் பென்ஷனோட யாருக்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அவங்கள நான் இன்ட்ராக்ட் பண்றேன். ஸ்பெசிபிக்கா யாருக்கெல்லாம் பென்ஷன் கிடைக்கலையோ இம்மிடியேட்டா அவங்களுக்கு ஒரே மாசத்துல பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யறோம். மீரா அஞ்சலி என்ற பெண் சமீபத்தில் இந்த முகாமில் பங்கேற்று ஓய்வூதியம் தொடர்பாக கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதோடு 12 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த 15,44,306 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. சாப்பாடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா கூட என் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன். சரி, இந்த பணத்துக்காக நம்ம முயற்சி எடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஆதரவா இருக்கும். அப்பா இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் 6வது தான் படித்தேன். ஆனால் தெலுங்கு படித்தேன், தமிழ் தெரியாது எனக்கு. அப்போ கூட நான் முயற்சி எடுத்து இந்த 12 வருஷம் ஆஃபீஸ்க்கு, சோல்ஜர் போர்ட்டுக்கு எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போவேன். நான் போன கூட இப்போ கூட முயற்சி எடுத்தா கூட அவங்க இது லெட்டர் அனுப்பியிருக்கிறம்மா, வரும்மா, இப்படிதான் சொல்லிக்கின்னு அவங்க இது பண்ணிட்டாங்க. 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் என்னால் முடியல. சரி, ஒரு நம்பிக்கையோட காத்துக்கின்னு இருக்கலாம், ஆண்டவர் நம்மளுக்கு செய்வார் உண்மையா அன்ட்டு 2024 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த நம்பிக்கையோட நான் காத்துக்கின்னு இருந்தேன். அப்போ இந்த சார் வந்தாரு. மேடம் சொன்னிச்சு, இத்தனை நாள் நீ பொறுத்துக்கின்னு இருந்தாமா, இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு சார் ஒருத்தர் வராரு, அவங்கக்கிட்ட என்னென்ன குறைவு இருக்குதோ அவங்கக்கிட்ட சொல்லு, கண்டிப்பா உனக்கு அது ஜெயமா கிடைக்கும், நீ நம்பிக்கையோட காத்துக்கின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோட வந்து பிற்பாட்டு சார் 1 மாசம் கழிச்சு நீயே பேங்க்ல போய் பாருமா, உன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோன்னாங்க. அதே மாதிரி நிச்சயமா ஆண்டவர் எனக்கு செய்தாரு. எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருடம் ஆகுது. எனக்கு ஒரு விடமா பென்ஷன் இருந்தது. அதுக்கு முன்னாடியும் இருந்தது. 4 வருஷமா கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்தது. ஆனா இப்போ 8 மாசமா எனக்கு 8 மாசமா எனக்கு பென்ஷன் வரல. ஆனா இப்போ இங்க நான் எங்க அம்மா ஓசிப் கம்பெனி போனேன். இங்க பார்க்க சொன்னாங்க. ஆனா இங்க சாரை பார்த்தோன்னே சார் சொன்னாங்க, உங்களுக்கு 3 வாரத்திலேயே வந்துடும், நீங்க இன்கம் டெஸ்ட் அந்த இது மட்டும் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு 4 வாரத்திலேயே உங்களுக்கு பென்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையான வார்த்தை கொடுத்துருக்காங்க.